தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி. வரலாறு என்றால் கடந்த கால இந்தியாவை படிப்போம். முதலில் நாம் கடந்த கால இந்தியாவை படிக்க வேண்டும். வரலாறு இருந்தது, ஆனால் வரலாற்று உணர்வற்றவர்களாக இருந்தோம். இலக்கியத்திலே சொல்லப்பட்டவை அத்தனையும் உண்மை, ஆதாரபூர்வமானவை. 5300 ஆண்டுகளுக்கு இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது என்றால் என்ன பொருள்? இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகங்கள் டெல்லி மாநகரத்தில் இருக்கின்றன. விடுதலை போராட்ட வீரர்கள் பலரை சந்தித்தோம். ஏறத்தாழ ஒரு 200க்கும் மேற்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களை நாம் சந்தித்தோம். இந்திய விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டின் பங்கு என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி. வரலாறு என்றால் கடந்த கால இந்தியாவை படிப்போம், எதிர்கால இந்தியாவை படைப்போம். முதலில் நாம் கடந்த கால இந்தியாவை படிக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கருதினால், எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினால், முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன? கடந்த கால இந்தியாவை படிக்க வேண்டும். ஆகவே கடந்த கால தமிழகத்தை படிக்கிற போது, இப்ப காணொலியிலே பார்த்தீர்களே, சமீபத்தில் தானே கண்டுபிடித்தார்கள். வரலாறு என்று சொல்கிற போது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ் மண்ணின் வரலாறு, தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் எழுத்தின் வரலாறு இந்த அளவுக்கு வெளிவந்திருந்ததா என்று கேட்டால் இல்லை. வரலாறு இருந்தது, ஆனால் வரலாற்று உணர்வற்றவர்களாக இருந்தோம். வரலாற்று பதிவில்லை, வரலாற்று அகழ் ஆராய்ச்சிகள் இல்லை, வரலாற்று ஆவணங்கள் இல்லை. ஆனால் சமீப காலத்தில் தான் இந்த அகழ்வாராய்ச்சியின் காரணமாகத்தான் பல உண்மைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. நான் இந்த மணிமண்டபத்தில் அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய எழுத்தின் வரலாறு, தமிழ் எழுத்தின் வரலாறு, சமீப காலத்திலே கொடுமணல் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அகழ்வாராய்ச்சி நடந்தது. அது ஈரோடு மாவட்டத்திலே தான் இருக்கிறது. அதற்கு பிறகு கீழடியிலே அகழ்வாராய்ச்சி நடந்தது. அதற்கு பிறகு வரிசையாக அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இப்ப சமீப காலத்தில் நடைபெற்றிருக்கிற சிவகலை போன்ற இடங்களிலே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் நம்முடைய இரும்பு காலம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலம். அயன் ஏஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 75 பக்கங்களிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அது 2 தொல்பொருள் ஆய்வாளர்கள் சேர்ந்து எழுதியதை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரே வெளியிட்டார். நீங்கள் அதை செய்தித்தாளிலே வாசித்திருப்பீர்கள். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு தமிழகத்தில் இருந்திருக்கிறது என்பதை இதுவரை சொற்பொழிவாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இலக்கியத்திலே ஆங்காங்கு மேற்கோள்கள் இருந்தன. ஆனால் இப்போது சொல்லப்படுவது இலக்கிய மேற்கோள்கள் அல்ல. உலகம் இதுவரை ஏற்கவில்லை. இலக்கியத்திலே சொல்லப்படுகிற விஷயங்களை ஏற்க வேண்டும் என்று நாமும் சொல்ல முடியாது, வலியுறுத்த முடியாது, விரும்ப முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இலக்கியத்திலே சொல்லப்பட்டவை அத்தனையும் உண்மை, ஆதாரபூர்வமானவை என்று நாமும் உரிமை கோர முடியாது. ஆனால் சமீபத்தில் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக, அறிவியல் பூர்வமாக உலகத்தின் தலை சிறந்த ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த தரவுகள் இப்போது 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இந்த மண்ணில் இருந்திருக்கின்றன என்பதை சமீபத்திலே தான் கண்டுபிடித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மாணவர்களே, இந்த 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கிறது என்றால் என்ன பொருள்? இந்த இரும்பு வந்த பிறகுதானே சக்கரம் கண்டுபிடித்திருப்பார்கள். இரும்பு வந்த பிறகுதானே அந்த இரும்பை வைத்து ஏறு உழக்கூடிய அந்த விவசாயத்தை விருத்தி செய்திருப்பார்கள். அந்த இரும்பு என்பது ஒரு புரட்சி. அது சாதாரணமான ஒரு கண்டுபிடிப்பு அல்ல. இரும்பு கண்டுபிடிப்பு என்பது எல்லா கண்டுபிடிப்போடு 10ஓடு 11 என்பதல்ல. அது ஒரு மிக மகத்தான புரட்சி. அப்ப உலகத்திலேயே இரும்பு பயன்பாடு ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு. அது வெறும் பயன்பாடு மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு. அது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு வரலாற்று பின்புலம். ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், நான் இப்போது சொல்ல வந்திருப்பது விடுதலை போரில் வீர தமிழகம். கொஞ்ச காலத்திற்கு முன்பு
1997 நான் வடநாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆவண காப்பகங்களுக்கெல்லாம் சென்றேன். ஒன்றிய அரசு வைத்திருக்கக்கூடிய அதன் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்களுக்கு சென்றேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகங்கள் டெல்லி மாநகரத்தில் இருக்கின்றன. அங்கு போய் ஒரு 2 மாத காலம் தங்கி இருந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக சென்றேன். நான் முதலில் சென்றது இந்திய விடுதலை போராட்டத்தை ஆய்வு செய்வதற்காக. அங்கு போய் பார்த்தால் ஒரு 82,000 புகைப்படங்கள் இருக்கின்றன. அந்த புகைப்படங்கள் அத்தனையும் வடநாட்டிலே நடைபெற்ற விடுதலை போராட்டம் தொடர்பான புகைப்படங்கள் தான் இருக்கின்றன. அதை தவறென்று சொல்ல முடியாது, அதை நாம் விமர்சிக்க முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் உண்மை. வடநாட்டில் விடுதலை போராட்டம் நடைபெறவில்லை என்பது நமது வாதம் அல்ல. ஆனால் அந்த வடநாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தொடர்புள்ள புகைப்படங்கள் அடுக்கடுக்காக 82,000 புகைப்படங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் படங்களை தேடினால் 5 புகைப்படங்கள் தான் ஒரு வார காலம் கழித்தும் எனக்கு கிடைத்தது. நான் ஆய்வு செய்ய போன போது அப்போதுதான் எனக்கு பொறி தட்டியது. அப்படி என்றால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆராய்ச்சியாளர் ஒருவன், எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம், ஆராய்ச்சியாளர்கள் வந்தார்கள் என்றால் டெல்லியிலே இருந்து, டெல்லி தானே இந்தியாவின் தலைநகரம், டெல்லியிலே இருக்கிற மிகப்பெரிய ஆவண காப்பகம் தானே அது, அருங்காட்சியகம் தானே அது, அங்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆவணங்களை தானே அவன் எடுப்பான், நம்புவான், அதைத்தானே ஒரு பொருட்டாக கருதுவான், அதைத்தானே தரவு என்று நினைப்பான். அப்படி என்றால் வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய என்ன செய்வான்? வங்காளத்திலே விடுதலை போராட்டம் நடந்ததா? நடந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்ததா? நடந்தது. பஞ்சாபில் நடந்ததா? நடந்தது. இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்ததற்கான ஆதாரம் எங்கே? அப்படியானால் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமே நடைபெறவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அந்த கேள்விதான் என் மனதிலே விழுந்தது. அதற்கு பிறகு அந்த கேள்வி என்றால் விடுதலை போராட்டம் நடைபெறவில்லை என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் சின்னஞ்சிறு வயதிலே இருந்து விடுதலை போராட்டம் தொடர்பான விஷயங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவன் நான். ஈரோட்டில் பகத்சிங் இளைஞர் மன்றம், பகத்சிங் இளைஞர் மன்றம் என்ற பெயரை 15 ஆண்டு காலம் வைத்திருந்தோம். அதற்கு பிறகுதான் அதையெல்லாம் மாற்றி மக்கள் சிந்தனை பேரவை என்று 27 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோம். உங்களை போன்ற பள்ளி கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நான் பகத்சிங் இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தோம். ஆகவே விடுதலை போராட்ட வரலாற்றை வாசிப்பதும், அது குறித்து யோசிப்பதும், அது குறித்து விவாதிப்பதும், அது குறித்து கருத்து பரிமாற்றம் செய்வதும், ஆய்வு செய்வதும் எனக்கு சின்ன வயதிலே இருந்து எனக்கு விருப்பமான ஒன்று. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்ததை நான் அறிவேன். ஆனால் டெல்லி மாநகரத்திலே சென்றால் அங்கு அதுக்கான ஆதாரம் இல்லை. பிறகுதான் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கை எப்படியேனும் சேகரித்து விட வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதை அறிஞர் பெருமக்கள், மாபெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வரலாற்று சான்றோர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். வரலாற்று பேராசிரியர்கள், மிகப்பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வரலாற்று அறிஞர்கள், அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் டெல்லியில இருந்து திரும்பி வந்த பிறகு சந்தித்து, அதற்கு பிறகு விடுதலை போராட்ட வீரர்கள் பலரை சந்தித்தோம். ஏறத்தாழ ஒரு 200க்கும் மேற்பட்ட விடுதலை போராட்ட வீரர்களை நாம் சந்தித்தோம். தமிழ்நாடு பூராவிலும் சென்று சந்தித்தோம். இந்தியாவின் வேறு பல பகுதிகளிலே சென்று விடுதலை போராட்ட வீரர்களை சந்தித்தோம். இந்திய விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டின் பங்கு என்ன என்பதை பதிவு செய்வதற்கான முறையிலே சந்தித்தோம். சந்தித்து ஆய்வு கட்டுரைகள் அத்தனையும் சேகரித்து 2000 ஆண்டு சேகரித்து முடித்து 2001ஆம் ஆண்டு தான் அந்த விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற 2 பாகங்களடைய 1700 பக்கங்களை கொண்ட ஒரு 5 ஆண்டு காலம் ஆய்வு செய்த பிறகு கொண்டு வரப்பட்ட நூல் தான் விடுதலை வேள்வியில் தமிழகம். அந்த நூல், என்னுடைய நூல் வெளிவந்த 4 நூற்றாண்டு காலம் ஆயிற்று. நான் எண்ணி பார்க்கிறேன், அந்த நூலுக்காக ஒரு 5 ஆண்டு காலம் எல்லா ஆவண காப்பகங்களுக்கு சென்றோமே. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். டாக்டர் கே ராஜையன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த வரலாற்று பேரறிஞர் மதுரையிலே இருந்தார். அவரை போய் நான் சந்தித்தேன். அவர் 1971 நீங்க யோசித்து பாருங்க, 1971 சவுத் இந்தியன் ரெபெல்லியன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில்.
தமிழில் அதற்கு பெயர் தென்னிந்திய புரட்சியாளர்கள். இது எப்ப எழுதப்பட்டது? 1970களில் எழுதப்பட்டது. நான் அவரை போய் மதுரையிலே, முதிர்ந்த வயது அவருக்கு, விரக்தியில் இருந்தார், அவரை சந்தித்து கேட்டபோது, இந்த புத்தகம் 1971 எழுதியது, 1857 தானே. நான் உங்கள் மாணவர்களை கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் போராட்டம் என்பது எது? மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அது 1857. அது சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கழகம் என்று சொல்வார்கள் அல்லவா? சிப்பாய் புரட்சி என்று வரலாற்று அறிஞர்கள் இப்போ சொல்கிறார்கள் அல்லவா? 1857, 1857. அதைத்தான் இன்றும் பாட புத்தகத்திலே இந்தியாவின் முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக கருதப்படுகிறது, பாட புத்தகத்தில் இருக்கிறது. அதான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்றால் 1857. ஆனால் நம்முடைய டாக்டர் கே ராஜையன் அவர்கள் 12 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து, யோசிக்க வேண்டும், அவர் ஒன்றும் அரசியல் சார்புள்ள மனிதர் கிடையாது, அவர் மாபெரும் வரலாற்று அறிஞர். இந்தியாவிலே இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்க காலத்தை ஆய்வு செய்வதில் இந்தியாவிலேயே முதன்மையான வரலாற்று ஆய்வாளர். அவர் எழுதியிருக்கிற அந்த அருமையான கால பெட்டகம் சவுத் இந்தியன் ரெபெலியன் 1970களில் வந்திருக்கிறது. அது என்னவென்றால் 1800, அதாவது 1857 அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1857 வரைக்கும் இந்தியாவில் சுதந்திர போராட்டமே நடக்கலின்னு அர்த்தம். அதை முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று நாம் ஒப்புக்கொண்டால் அதுக்கு முன்பு சுதந்திர போராட்டமே நடக்கவில்லை என்றுதானே அர்த்தம். ஆனால் மாணவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில நிமிடங்களில் அத்தனையும் சொல்லிவிட முடியாது. நான் சில புத்தகங்களை இடையிடையே சொல்கிற போது நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த புத்தகங்களை முழுமையாக வாசியுங்கள். இந்த சவுத் இந்தியன் ரெபெலியன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் போதும்.